நம்ம சேனலில் பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நடிகர் திலகத்தோட நடிப்பில் வெளியான திருவருட்செல்வர் திரைப்படத்தை பற்றி அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா, அந்த திரைப்படத்தை இயக்குனது யார் அப்படின்னா ஏபி நாகராஜன் அவர்கள் தான். இந்த திரைப்படமானது 1967 தான் வெளியாச்சு. இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் 39 வயது நடிகர் திலகம் 80 வயது முதியவராக நடிச்சிருப்பார். நானும் பாக்கியசாலி தான். ஏன் தெரியுமா? ஆண்டவனை தவிர வேறு உறவே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்போ ஒரு சில திரைப்படங்களில் இந்த மாதிரி முதியவர வரக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது 2 விஷயம் நன்றாக இருந்தால் அந்த காட்சி சிறப்பாக அமையும். ஒன்று அந்த நடிகரின் நடிப்பு, மற்றொன்று மேக்கப். நடிகர் திலகத்துடைய நடிப்பை நம்ம சொல்லவே முடியாது. வயதிலேயுமே 80 வயது முதியவராக மிகச்சிறப்பாக நடிகர் திலகம் நடிச்சிருப்பார். அடுத்து நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மேக்கப் தான். இப்போ மேக்கப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேக்கப் கலைஞர்களை கூட்டிகிட்டு மேக்கப் போடுவாங்க. ஆனால் அப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படிங்கிறதுனால உள்ளூரில் இருக்கவங்களே வச்சு தான் பார்த்திங்கன்னா மேக்கப்லாம் போடுவாங்க. ஆனால் அப்போமே நடிகர் திலகத்துக்கு இந்த திருவருட்செல்வர் படத்துக்காக மேக்கப் போட்டவர் யார் அப்படின்னா ரங்கசாமி அப்படிங்கிறவர் தான். ரங்கசாமியும் அவரோட நண்பரும் சேர்ந்து அப்போது பிளாஸ்டிக் மேக்கப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சி முதல்ல நடிகர் திலகத்துக்கு இந்த ஒரு மேக்கப்பை போட்டாங்க. அதன் மூலமாக தான் 39 வயது நடிகர் திலகம் 80 வயது முதியவராக சிறப்பாக தோன்றியிருப்பார். அந்த மேக்கப் புகைப்படங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் வரிசைக்காக இப்போ அந்த மேக்கப் புகைப்படங்களை பாருங்கள். சுருக்கம் விழுந்த முகம், நரைவிழுந்த தலை, தாடி, மேனியெங்கும் திருநீரு, அணிகலன்களாக ருத்ராட்சரம், தோலொதுங்கிய தேகம் அப்படின்னு சொல்லி 39 வயது நடிகர் திலகம் 2 மணி நேரத்தில் 80 வயது அப்பராக மாறிட்டார். அம்மா சாப்பாடு எடுத்து வை அப்படிங்கிற வசனத்தையே நீளமாக இருக்க கொஞ்சம் குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைமுறையில் நடிகர் திலகம் போல ஒரு அர்ப்பணிப்பும் அசாத்திய திறமையும் கொண்ட நடிகர் இனிமேலும் உருவாக வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இதை உணர்த்திருக்கு. சரி, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.